ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி இறந்து போயிட்டதாக நினச்சிக்கிட்டு அவளுக்காக இறுதி சடங்கு செய்கிறதுக்காக மொத்த குடும்பமும் வந்திருக்காங்க. அப்புறம் இவன் தான் முன்னே நின்று எல்லாமே பண்ணி ஜான்விக்கு கொல்லியுமே வச்சிடுறான். ஜான்வி இறந்து போயிட்டதாக நினச்சி அங்கே இருக்கிற எல்லாருமே அழுதுகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவன் இங்கே தூரத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கா. அப்போ இவங்களும் சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜான்வி, அங்கே எரிஞ்சிட்டு இருக்க பாரு, அதுதான் நீ. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ இறந்து போயிட்ட, விராஜை பொறுத்த வரைக்கும் நீ இறந்து போயிட்ட, அதே மாதிரி தான் உன்னை பொறுத்த வரைக்கும் நீ இறந்து போயிட்ட. இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற யாரு கூடயுமே உனக்கு எந்த உறவுமே கிடையாது, மூவ் ஆனாய், இனிமே உன்னோட வாழ்க்கையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்னால் எப்படி முடியும், என் கண்ணு முன்னாடியே என்னோட மொத்த குடும்பமே இருக்காங்க, ஆனால் அவங்கள போய் பார்க்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஜான்வி, நீ ஒரு தடவை பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டேன், நானும் வந்து இங்கே அழைச்சிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இல்லை நான் ஒரு தடவை அவங்கள போய் பக்கத்தில் பார்த்துட்டு வந்துடுறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாரு ஜான்வி, தெரிஞ்சுதான் நீ பேசிட்டு இருக்கியா, அங்கே அந்த விராஜ் இருக்கான், அவன் மட்டும் உன்னை பார்த்துட்டானா பெரிய பிரச்சனையாயிடும், சொன்னா கேளுமா அப்படின்னு சொன்னா அவள் கேட்க மாட்டேங்கிறா. நான் ஒரே ஒரு தடவை பக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவங்களும் சரி சேஃபாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு ஷாலை கொடுத்து அவளை ஃபுல்லாக கவர் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவளும் அப்படியே அங்கேருந்து போயிட்டு இருக்கா. தான் குடும்பம் இப்படி தன்னை நினச்சி அழுகிறத பார்க்கும்போது இவளுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கரிச்சிப்பை கீழே போடுற மாதிரி போட்டு அப்படியே அப்பா கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த பக்கம் திரும்பினா அங்கே அந்த விராஜ் பையன் தான் நிற்கிறான். அவனை பார்த்ததுமே பயந்துக்கிட்டே தன்னோட முகத்தை கவர் பண்ணிக்கிட்டு மெதுவாக அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். காரில் கூட்டிக்கிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே இந்த பையன் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடே அலங்கோலியாக கிடக்குது. ஏன்னா இவன் பண்ணிட்டு போனது தான் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் ஜான்வி மேலேயுமே ரொம்ப கோவம் வருது. அங்கே இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டே இருக்கான். நீ ஏன் ஜான்வி என்னை விட்டு போன, எதுக்காக போன, உன்னோட கடவுள் நான் தானே, உன்னோட புருஷன் தானே, அப்படி இருக்கும்போது நீ எந்த கடவுளை பார்க்கறதுக்காக மேலே போயிட்ட, அது மட்டும் இல்லாமல் உனக்கும் எனக்கும் 7 ஜென்மத்தோட உறவு இருக்குல்ல, அப்புறம் எப்படி நீ என்னை விட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருக்கான். 7 ஜென்மத்தோட உறவா, ஒரு ஜென்மத்தில் படுத்தின பாடு பத்தாது, இவன் இன்னும் 7 ஜென்மத்துக்கு யோசிச்சு வச்சிருந்திருக்கான் போல. நல்ல வேலை நம்ம ஹீரோயினி எஸ்கேப் ஆயிட்டா. இங்கே நம்ம ஹீரோயினி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகி வெளியே வந்து பார்த்தா அங்கே நிறைய ட்ரெஸ்ஸு, செப்பல், ஜுவல்ஸ்ன்னு நிறைய இருக்குது. என்ன பார்க்குற ஜான்வி, இது எல்லாமே உனக்கு தான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ இறந்து போயிட்ட, அப்போ உன்னோட அடையாளத்தையும் நீ மாற்றி தானே ஆகணும். ஸோ அதனால தான் நான் இதெல்லாம் உனக்காக வாங்கி வச்சுருக்கேன், இது எல்லாத்தையும் போட்டுட்டு ரெடியாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜான்வியும் அங்கே இருந்து போய் கண்ணாடியை பார்த்துக்கிட்டு அவன் பண்ண கொடுமையெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு அவளோட முடியை அவளே வெட்டிக்கிறான். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவளை மாற்றிக்கிட்டு தான் ஆகணும், அப்போ தான் அவன் கண்டுபிடிக்க மாட்டான். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு அழகாக வந்து நின்றுட்டு இருக்கா. இதுதான் ஜான்வி, நீ இதுக்கப்புறம் நீ இப்படி தான் இருக்க போற. அண்ட் பை த வே, நீ உன்னோட அடையாளத்தை மட்டும் மாற்றிக்கிட்டா பத்தாது, உன்னோட பேரையும் நீ மாற்றிக்கணும். இன்னையிலேருந்து உன் பேர் ஜான்வி கிடையாது, இன்னையிலேருந்து உன் பேர் சியா, நீ இந்த பேரோட தான் இனிமேல் இந்த உலகத்தில் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சியாங்கிறது வந்து இவளோட தங்கச்சி பேர் இல்லையா, அதை நினச்சி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கண் கலங்கிட்டு இது என்னோட தங்கச்சி பேர் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் ஜான்வி, எனக்கு டக்குன்னு என்னோட கசின் கேட்கும் போது எந்த பேர் சொல்கிறதுன்னு தெரியல, டக்குன்னு இந்த பேர் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு, சியாங்கிற பேர், அதான் நான் சொல்லிட்டேன். என்னோட கசின் கிட்ட நான் எல்லாமே சொல்லிட்டேன் உன்னை பற்றி. ஸோ நீ இங்கேருந்து கிளம்பி டெல்லிக்கு போயிடு, அவங்க உன்னை பத்திரமா பார்த்துப்பாங்க, நான் அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம டாக்டர்கிட்டையும் ஜான்வி நன்றி சொல்கிறா. நீங்கள் யார் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, திடீர்னு வந்து நீங்கள் எனக்கு எல்லா உதவியுமே செஞ்சுருக்கீங்க, இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேனே தெரியல, அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே எந்த உறவுமே கிடையாது, அப்படி இருந்துமே நீங்கள் எனக்காக இவ்வளோ செய்கிறீங்களே, நன்றி டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்னம்மா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, உன்னோட பாட்டி முதல்ல என்னை வந்து பார்க்க வந்தாங்களே, அப்போ உன்னை நினச்சி தான் ரொம்ப கவலைப்பட்டாங்க, இன்னைக்கு அவங்களும் பாரு உன்னை காப்பாற்ற முடியாத நிலமையில இருக்காங்க. ஸோ உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுமே என்னால் எப்படி அம்போன்னு விட்டுட்டு போக முடியும், என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பணமெல்லாம் கொடுத்து எந்த அட்ரஸ்க்கு போகணுமோ அந்த அட்ரஸையும் எழுதி கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. நான் வந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் விட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் இல்லை நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. என்ன பேசிகிட்டு இருக்க, நீ எப்படி போவ தனியாக, எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை வேணாம், நீங்கள் எனக்காக நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க, நானே போய்க்கிறேன், இதுக்கப்புறமும் நான் என்ன பிரச்சனை வந்தாலும் தனியாக சமாளித்து தானே ஆகணும், அதனால நான் அதை இப்போலேருந்தே பழகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஜான்வி பஸ்ஸில் ஏறி போயிட்டு இருக்கா அவளோட புது வாழ்க்கையை நோக்கி. அதே சமயம் இந்த பக்கம் அப்பா அம்மா 2 பேரும் வந்து இவங்கிட்ட வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பா அதெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு ஜான்வி எதுக்காக கார் எடுத்துகிட்டு போனா, எப்படிப்பா இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இவன் ஒரு பொய்யை சொல்லி சமாளிச்சிடறான். இவனுக்கு பொய் சொல்கிறதா கை வந்த கலையாச்சே. ஸோ சொல்கிறான், அது ஒன்றும் இல்லை மாமா, அவளுக்கு நான் புதுசாக ஒரு கார் வாங்கி கொடுத்தேன்ல, அந்த காரில் திடீர்னு டிரைவ் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனான், நானும் பின்னாடியே போனேன், பட் இருந்தாலும் என்னால் காப்பாற்ற முடியல, அவளோட கார் திடீர்னு அங்கே பள்ளத்தில்
கீழே விழுந்துருச்சு மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியாப்பா, சரிப்பா, நீ உன்னோட உடம்ப பார்த்துக்கோ, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் பெட்ல பூவெல்லாம் போட்டுட்டு இருக்கான். அப்படி என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பூவை போட்டு ஒரு பொம்மை மாதிரி அங்கே ரெடி பண்ணிட்டு பக்கத்துல போய் இவன் படுத்துக்கிறான். அதாவது பக்கத்துல ஜான்வி படுத்திருக்க மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணிட்டு தூங்க ட்ரை பண்றான். பட் இவனால தூங்க முடியல. திரும்ப திரும்ப நம்ம ஜான்வி அலறல் சத்தம் மட்டும் தான் அங்கே கேட்டுக்கிட்டே இருக்கு. கத்துறது கதறதுன்னு இப்படி எல்லாமே கேட்டுட்டே இருக்கு. இவனால் நிம்மதியா தூங்கவே முடியல. அங்கேருந்து ஓடி போய் சோஃபால உட்காந்துக்கிட்டு, உனக்கு என்னப்பா, நீ நிம்மதியா மேலே போய் சேர்ந்துட்ட, என்ன நீ நிம்மதி இல்லாம தூங்க விடாம இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கல, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு ஜான்வி நீ இப்படி என்ன கஷ்டப்படுத்துறதுக்கு, என்ன பாக்குற, நான் உங்ககிட்ட தான் பேசுறேன், பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். யாருக்கிட்டடா அப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினி எரிஞ்சு போனதாக நினைச்சுக்கிட்டு அம்மாவோட சாம்பலை பக்கத்துல வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கான். சாம்பலை கூட விட்டு வைக்காம இப்படிலாம் பேசிட்டு இருக்கான். இப்போ மார்னிங் ஆயிடுது. அவசர அவசரமா ஆஃபீஸ்க்கு போறதுக்கு கிளம்பிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஷர்ட் எடுத்து போட்டுட்டு இருக்கான். அதுல வந்து பட்டன் இல்லை போல. ஜான்வி இதுல பட்டன் இல்லைன்னு இதெல்லாம் கவனிக்க மாட்டியா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறமா தான் ரியலைஸ் ஆகுது ஜான்வி இல்லை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இவனே போய் பட்டன் தச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். ஊசி நூல்லாம் தேடிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம ஜான்வியோட ஜுவல்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருது. அதுல ஜான்வியோட ரிங் இருக்கு. அந்த ரிங்கு கையில எடுத்து வச்சுக்கிட்டு இவன் பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கையில எப்போதுமே அந்த ரிங் அவ போட்டிருப்பா. அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து ஒரு ரிங் இருக்கும். இந்த ரிங் இல்ல, அவ எப்போதும் கையில ஒரு ரிங்கை போட்டிருப்பா அப்படிங்கறத தான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவ கையில எப்போதும் ரிங் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த டெட் பாடி கையில ரிங் இல்லையே, ரிங் நான் பார்க்கவே இல்லையே, அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பாடி அப்ப ஜான்வியோடது கிடையாது, அது அப்ப அம்மாவோட பாடி. அப்போ ஜான்வி உயிரோட இருக்காளா அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணிடுறான். நம்ம ஜான்வியும் நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு இறங்கி வந்து வீட்டுக்கு கால் பண்ணி ஒரு தடவை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றதுக்கு போயிட்டு இருக்கா. அதுக்குள்ள இவன் இங்க நேரா வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டான். ஒருவேளை ஜான்வி இங்கதான் இருக்காளோ, எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அங்க வந்து பார்த்தா அவங்க எல்லாருமே சோகத்துல அழுதுட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜான்வி போன துக்கத்தை நினைச்சு பாட்டி வேற இவனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்களே, இந்த சமயத்துல எப்படி நம்ம இதை பத்தி கேட்கறது, அது சரி இந்த கிழவியும் என்ன முறைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஜான்வியுமே வீட்டுக்கு கால் பண்றா. அதுவும் இவன் வந்திருக்க நேரமா பார்த்து. அப்பா தான் போனை எடுத்து யாரு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. பார்த்தா நான் ஜான்வி பேசுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான்வியே பேசிடுறா. என்னம்மா சொல்ற, ஜான்வியா, ஜான்வி நீ உயிரோட இருக்கியாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. இவனும் ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா தான் தெரியுது ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து தான் கால் வந்திருக்கு. அப்பா தான் எப்போதும் பொண்ணு நினப்புல இருக்கிறதுனால ஜான்வி தான் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா உண்மையிலே ஜான்வியுமே அந்த பக்கம் கால் பண்ணல. அவ கால் பண்ணது அந்த பழைய வீட்டுக்கு தான். பழைய வீட்டோட நம்பர் தான் அவளுக்கு தெரியும், புது வீட்டோட நம்பர் அவளுக்கு தெரியாது. இப்போ பழைய வீட்டுக்கு கால் பண்ணும் போது அவளுக்கு வந்து கால் எங்கேஜ்டுன்னு தான் வருது. ஆமா மறந்துட்டேன்ல, இப்போ அவங்க தான் வேற வீடு ஷிஃப்ட் ஆயிட்டாங்களே, அப்புறம் எப்படி நம்ம கால் பண்ணி பேச முடியும், இப்போ எப்படி அவங்க கிட்ட பேசுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறான். இவனும் அந்த பக்கம் அங்க நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு அப்ப ஜான்வி உண்மையிலே இறந்துதான் போயிட்டா போல, நம்ம தான் தேவையில்லாம யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்போ நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோயினியும் ஒரு வீட்டுக்கு வந்துட்டா. அதான் டாக்டரோட கசின் வீட்டுக்கு. அவங்களே இவளை பாத்துக்கிறாங்க நல்லபடியா. அங்க இருக்கிற ஒரு ரூமுக்கு கழிச்சிட்டு போய், இதுதாம்மா உன்னோட ரூம், இனிமே இது என்னோட பொண்ணோட ரூம் தான், அவ வந்து லண்டனுக்கு படிக்க போயிருக்கா, இதுக்கப்புறம் நீ இதை யூஸ் பண்ணிக்கோ, அப்புறம் அந்த கபோர்ட்லாம் காலி பண்ணி வச்சிருக்கேன், இதுல உன்னோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கோ, அப்புறம் இருமா நான் போய் உனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினிக்கு ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு புது வீடும் கிடைச்சிருச்சு. அதே சமயம் இந்த பக்கம் இந்த பையன் ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. அட நீ ஏன் அங்கேயே நிக்கிற, உள்ள வா ஜான்வி அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சு கூப்பிட்டுட்டு இருக்கான். யாரடா கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஜான்வியா, என் பேரு அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்ல வரா. ஷூ நீ பேர்லாம் சொல்லக்கூடாது, உன்னோட பேரு இதுக்கப்புறம் ஜான்வி மட்டும்தான், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, எனக்காக நீ உன் பேரை ஜான்வின்னு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நான் உனக்காக சமைக்கிறேன், நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை உள்ள அனுப்பிச்சு வச்சிடறான். அவளுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவன் சமைச்சு கிமிச்சிட்டு இவன் மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணை காணோம். ஆசம், வேற லெவலா இருக்கு, டேஸ்டா இருக்கு, இந்த விராஜ் டோப்ராலோட சமையல் எப்போதுமே பெஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். சரி அந்த பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி சோஃபால கையை கட்டி வாயை கட்டி நம்ம ஜான்வியை ஸ்டார்டிங் சீன்ல இப்படிதான் கொடுமைப்படுத்தி இருப்பான். அதே மாதிரியே அந்த பொண்ணையும் வச்சு கொடுமைப்படுத்துறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கானா என்னன்னு தெரியல. அந்த பொண்ணுமே கத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு இப்போ வா நம்ம ஸ்லீப் பண்ற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரூமு கழிச்சிட்டு போய் பெட்ல படுக்க போட்டு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு வந்து அவளோட பக்கத்துல படுத்திருக்கான். அவளுமே கத்துன்னு கத்திட்டே இருக்கா. நீ எதுக்காக டார்லிங் இப்படி அழுதுட்டு இருக்கா, நான் வேணா உனக்காக ஒரு பாட்டு பாடவா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த ஃபேவரட் சாங்கை பாடிக்கிட்டு இருக்கான். அப்பவுமே அவ கத்திக்கிட்டு இருக்கா. எப்படி கையை கட்டி வாயை கட்டி படுக்க போட்டு கத்தாம இரு அப்படின்னு சொன்னா எப்படி அவளால இருக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து சரி நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவ அழுகிற சவுண்ட் அப்படியே ஆஃப் ஆயிடுது.
எவ்வளோ நேரம் தான் அவளால் கத்த முடியும், அப்படியே ஆஃப் ஆகிடுறா போல். உடனே இவனை எழுந்திரிச்சிட்டு, இப்போ நீ எதுக்காக நீ இப்போ அழுகையை வந்து ஸ்டாப் பண்ண, நல்லா அழுகு, நீ அழுதாதான் எனக்கு தூக்கமே வரும், நல்லா அழுகு, வேகமாக அழுகு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். உடனே அவளும் அழுதுட்டு இருக்கா. அவளோட நிலைமையை நினச்சி பார்த்துட்டு ஒரு கிறுக்கன்ட்ட வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளை அழுக விட்டுட்டு இவன் பாட்டிக்கே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணை இன்னும் என்னெல்லாம் பாடுபடுத்த போகிறான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.